டிஜிட்டல் கரன்சி என்றால் என்ன? டிஜிட்டல் கரன்சி என்பது மின்னணு வடிவில் மட்டுமே இருக்கும் பணம் ஆகும். இது காகித நோட்டுகள் அல்லது நாணயங்களாக இல்லை. இதை பயன்படுத்தி பொருட்கள் வாங்க, பில்கள் கட்ட அல்லது பணம் பரிமாற முடியும், ஆனால் அனைத்தும் இணையத்தின் மூலம் மின்னணுவாக நடைபெறும். டிஜிட்டல் கரன்சியின் வகைகள். கிரிப்டோகரன்சி. இது அரசு அல்லது வங்கியின் கட்டுப்பாட்டில் இல்லாத முறை. உதாரணம்: பிட்காயின், ஈதீரியம், எதேரியம், பைனான்ஸ் காயின். பிளாக்செயின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது, இது பாதுகாப்பானதும் வெளிப்படையானதும். மத்திய வங்கி டிஜிட்டல் கரன்சி, சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி, சிபிடிசி. நாட்டின் மத்திய வங்கியால் வெளியிடப்படும் டிஜிட்டல் பணம். உதாரணம்: சீனாவின் டிஜிட்டல் யுவான், இந்தியாவின் டிஜிட்டல் ரூபாய். இது உங்கள் சாதாரண பணம் போலவே, ஆனால் முழுவதும் மின்னணு வடிவில் இருக்கும். மெய்நிகர் நாணயம், வர்ச்சுவல் கரன்சி. பெரும்பாலும் ஆன்லைன் விளையாட்டுகள் அல்லது தனியார் தளங்களில் பயன்படுத்தப்படுகிறது. இது சட்டப்பூர்வ நாணயம் அல்ல, ஆனால் அதன் அமைப்புக்குள் மதிப்பு கொண்டது. விளையாட்டு நாணயங்கள், பாயிண்ட்கள். இது எப்படி வேலை செய்கிறது? பணம் டிஜிட்டல் வாலெட் சேமிக்கப்படுகிறது, மொபைல் ஆப் அல்லது ஆன்லைன் கணக்கு. பரிமாற்றங்கள் மின்னணு முறையில் பதிவாகின்றன, காகிதத்தில் அல்ல. பண பரிமாற்றம் விரைவாகவும், எல்லை இல்லாமலும், சில நேரங்களில் செலவு குறைவாகவும் இருக்கும். நன்மைகள்: வேகமானதும் எளிதானதும். பரிமாற்ற கட்டணங்கள் குறைவாக இருக்கும். உலகம் முழுவதும் பணம் அனுப்ப எளிது. பிளாக்செயின் மூலம் பாதுகாப்பும் வெளிப்படைத்தன்மையும் அதிகம். பாதகங்கள்: வாலெட்டுகள் அல்லது தளங்கள் ஹேக் செய்யப்படும் அபாயம் உள்ளது. கிரிப்டோகரன்சிகளின் மதிப்பு அதிகமாக மாறும், நிலைத்தன்மையற்றது. இன்னும் சில இடங்களில் இது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை.